சென்னை கோயம்பேடு அருகே சாலையில் நிலவிய பனியுடன் கூடிய கடும் புகை மூட்டத்தால் கனரக வாகனம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சுரேந்தர், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டதா? வணக்கம். போகி பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் இன்று அதிகாலையில் இருந்து பழைய பொருட்களை கொளுத்தி போகி பண்டிகையானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த போகி பண்டிகையினால் பழைய பொருட்களை கொளுத்தியதால் சென்னை முழுவதிலும் புகையுடன் கூடிய பனிமூட்டம் என்பது அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது. அதாவது காலையில் இருந்தே சாலை முழுவதிலும் பனிமூட்டத்துடன் கூடிய அதிக புகை காட்சியளிப்பதால இதனால வாகன ஓட்டிகள் கடும் மின்னலுக்கு ஆளாகி வரக்கூடிய சூழல் என்பது இந்த பகுதியில ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக ஆந்திரா மாநிலத்திலிருந்து பூக்களை ஏற்றிக்கொண்டு கோயம்பேடு நோக்கி சாலையில் சென்று கொண்டிருந்த கனரக வாகனம் ஒன்று சாலையில் அதிக பனிமூட்டத்துடன் இருந்ததால் மதுரவாயில் ஏரிக்கரை சிக்னல் அருகே சாலையை கடக்கும் போது அங்கிருந்த பள்ளத்தில் ஒன்றில் சிக்கி தலை குப்பிர கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் அந்த பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சாலை முழுவதும் பனிமூட்டம் சூழ்ந்திருப்பதால வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி பயணித்தாலும் எதிரே வரக்கூடிய வாகனங்கள் மற்றும் பள்ளங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் கடும் மின்னலுக்கு ஆளாகி வரக்கூடிய சூழல்ல இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. ஆந்திராவில் இருந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு பூக்களை ஏற்றி கொண்டு வந்த கனரக வாகனம் என்பது இப்பொழுது விபத்தில் சிக்கி கடந்த 2 மணி நேரத்திற்கும் சாலையின் நடுவில் கவிழ்ந்து கிடக்கிறது. இதனால் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இருந்து கோயம்பேடு நோக்கி செல்லக்கூடிய சாலை முழுவதிலும் வாகனங்கள் போக்குவரத்து நெரிசல் என்பதை சந்தித்திருக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாகனத்தை அகற்றும் பணியில் மதுரையில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டு வந்தாலும் கடும் பனிமூட்டம் நிலவி வருவதால அந்த வாகனங்களை அகற்றுவதில் சற்று சிக்கல் என்பதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலை நேரடியாக காண முடிகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வரக்கூடிய சூழலும் காணப்பட்டு வருகிறது. இருப்பினும் தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் ஜேசிபி இயந்திரம் அதே போன்று அந்த பகுதியில் உள்ள ஊழியர்களை வைத்து தொடர்ந்து அந்த வாகனங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். போகி பண்டிகையை முன்னிட்டு அதிக பனிமூட்டம் காணப்பட்டு வருவதால முதல் கட்டமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது எனவும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் அதிர்ஷ்டவசமாக இதில் ஓட்டி வந்த ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியிருக்கிறார் என்ற தகவலும் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தொடர்ந்து அந்த சாலையில் கவிழ்ந்த வாகனத்தை அகற்றும் பணியில போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.